விசாரணைக்காக சிவகங்கை தனியார் மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அஜித்குமாரை விசாரணைக்காக தனிப்படை காவல்துறையினர் அழைத்து சென்ற பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் திருப்புவனம் காவல் நிலைய திருட்டு வழக்கு விசாரணைக்காக தனிப்படை போலீசார் அழைத்து சென்று தாக்கியதில் உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கு தற்சமயம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 9ஆம் நாளான இன்று 4 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழு காலை திருப்புவனம் காவல் நிலையம் வந்து அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்காக டெம்போ வேனில் அழைத்து சென்ற பகுதிகளில் காவல்துறை சார்பில் எந்த இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்கிற பட்டியல்களை பெற்றுக்கொண்டு அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று விசாரணைக்காக அழைத்து சென்ற 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பதிவான காட்சிகளை சேகரித்தனர். இதனை மடப்புரம் இந்து அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு எதிரே அமைந்துள்ள திருமண மண்டபத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகள் மற்றும் மடப்புரம் பேருந்து நிறுத்த பகுதியில் அஜித்குமாரின் இல்லம் செல்லும் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றை சிசிடிவி தொழில்நுட்ப வல்லுநரின் உதவியுடன் சேகரித்ததுடன் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சிவகங்கையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அஜித்குமார் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள மருத்துவர் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டதுடன் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளனர். மாவட்ட வருவாய் சிறப்பு செய்கிறது. சிவகங்கை வருவாய் கூட்டாட்சி சிறப்பு செய்கிறது. இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள